Hi friends, வணக்கம் and welcome to சமையல் with MONZ. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிறுதானியம் வச்சு எப்படி சாஃப்டான இட்லி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வீடியோல காமிக்கிற மாதிரி சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியான இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உளுந்த பருப்பு 1/2 கப் எடுத்துக்கலாம். இட்லி அரிசி 1/2 கப், குதிரைவாலி 1/2 கப், வரகு 1/2 கப், சாமை 1/2 கப், வெள்ளைச்சோளம் 1/2 கப், பச்சரிசி 1/4 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன். இப்போது இந்த சிறுதானியங்களையும் உளுத்தம்பருப்பையும் நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. வாங்க இப்போ அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து உளுத்தம்பருப்பை அரைச்சிடலாங்க. நல்லா நைஸாக ஆட்டிக்கோங்க, இட்லி தோசைக்கு ஆட்டுற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக. அப்போ தான் இட்லி உப்பி நல்லா வரும். இதை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதோ நான் கையில் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பார்க்கவே நல்லா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, புசு புசுன்னு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. இது முடித்ததுக்கப்புறமா இப்போ சிறுதானியங்களை அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தொட்டால் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. பொதுவாகவே நம்ம வீட்டில் அரிசி மாவு இட்லி தோசை தான் சாப்பிடுவோம். வாரத்துக்கு ஒரு முறையாவது இப்படி சத்தான சிறுதானிய தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது சிறுதானிய மாவை இதில் ஊற்றிக்கலாங்க, உளுந்த மாவு கூட. இப்போது கல் உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சாதா உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா அடித்து விடுங்க. உளுந்து அடியில் ஊற்றிருக்கோம், மேலே வந்து சிறுதானியமாக ஊற்றிருக்கோம். நல்லா அடித்து விட்டு மூடி வச்சிடுங்க. 8 மணி நேரம் நல்லா புளிக்க விடுங்க. 8 மணி நேரம் கழித்து வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், கொஞ்சம் எழும்பி வந்திருக்கு. நல்லா கலக்கி விடுங்க. ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கிக்கோங்க. மாவு கொஞ்சம் திக்காக, கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போது இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாங்க. இப்போ மாவை ஊற்றிடலாங்க இட்லி தட்டில். இட்லி குக்கரில் ஆவி வந்ததும் இட்லி தட்டை போய் உள்ளே வச்சிடலாங்க. மூடி ஸ்லோவில் 10 நிமிஷம் வேக வச்சிடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு வாங்க பார்க்கலாம். இட்லி நல்லா வெந்திருக்குங்க. நல்லா உப்பி எழும்பி வந்திருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இட்லி ஆற வச்சிடலாங்க. கொஞ்சம் ஆறட்டும், அப்போ தான் ஒட்டாமல் வருங்க. இப்போ வாங்க எடுத்துடலாம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு. சாஃப்டான சிறுதானிய இட்லி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க.
நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக வெங்காய சட்னி தாங்க செஞ்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் சட்னியோ சாம்பாரோ இல்லை கார சட்னியோ எது வேணுமோ தொட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்த்தியான சாஃப்டான சிறுதானிய இட்லி தயார். வீடியோ முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.